ஹமாஸ் அமைப்போட சீஃப் யாயா சின்வார் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான ஒரு போர் கடந்த சில ஆண்டுகளாக ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. குறிப்பாக என்னென்னா இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு அமைதியான ஒரு நாடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அவங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே இருந்து வருது. இப்படி இருக்க கடந்த 2-3 ஆண்டுகளாக இது இன்னுமே ஒரு தீவிரமான ஒரு நிலைக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளுமே இந்த ஒரு சுச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. இப்படி இருக்க ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த ஒரு போரில் பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கு. பல முக்கிய தலைவர்களுமே இதில் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் இப்போது யாயா சின்வார், அதாவது ஹமாஸ் அமைப்போட சீஃப், அவர் இப்போ கொல்லப்பட்டிருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இஸ்ரேல் அவங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வச்சு இந்த ஒரு விஷயத்தை இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராங்க. இஸ்ரேல் கடந்த சில நாட்களாகவே ரொம்ப தீவிரமான பாம்பிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து பல இடங்களில் அவங்க தங்களோட ராக்கெட்ஸை செலுத்தியிருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்டு டனல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இல்லை எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க சந்தேகிக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாமே அவங்க குண்டு வீசியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அண்ட் அதையும் அவங்க அஃபிஷியலாகவே சொல்லவும் செஞ்சுருக்கிறாங்க. எப்படி இருக்க யாயா சின்வார் அவர்கிட்ட இருந்து கடந்த சில நாட்களாகவே எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அவர் கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் அமைதியாகவே இருந்து வர்றார். ஒருவேளை இந்த தாக்குதல்களில் ஏதோ ஒரு தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்க கூடுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை இஸ்ரேல் இப்போது சந்தேகிக்கிறாங்க. குறிப்பாக சின்வார் என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீன் மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்குது. இப்படி இருக்க சின்வார் கடந்த பல ஆண்டுகளாகவே ஹமாஸ் அமைப்பில் இருந்து வர்றாரு. இவர் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தன்னோட கருத்துக்களை தொடர்ந்து முன் வச்சுட்டு வர்றாரு. பல நேரங்களில் முக்கியமான தாக்குதலுக்கு ஒரு மாஸ்டர் மைண்டாகவும் இருந்து வர்றாரு. இஸ்ரேல் குறிப்பாக ரொம்ப முக்கியமாக இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த October 7th தாக்குதல் அப்படின்றது ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் குறிப்பாக அண்மை கால இந்த கரண்ட் இந்த சினாரியோவுக்கு October 7th அந்த அட்டாக் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒவ்வொரு முறையுமே குறிப்பிட்டு சொல்கிறது நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அந்த ஒரு தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தது சின்வார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதை இஸ்ரேல் தொடர்ந்து அவங்க முன் வச்சுட்டே வராங்க. சின்வாரோட இந்த இந்த ஒரு யுக்தினால தான் அந்த October 7 தாக்குதல் நடந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சின்வார் முன்னாடி அந்த October 7 தாக்குதல் நடக்கும்போது சின்வார் தலைவராக இல்லை. அந்த இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் ஹனியே தான் தலைவராக இருந்தார். பட் ஹனியை கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா சின்வார் அந்த சீஃப் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் முன்னேறாரு. அங்கே இருந்து தொடர்ந்து ஹமாஸ் அவரோட தலைமையில் இயங்கி வருது. இப்படி இருக்க சின்வார் இப்போ இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கு. அண்ட் இஸ்ரேலுமே இதுக்கான இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப துரிதப்படுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த இன்வெஸ்டிகேஷனை இன்னுமே தீவிரப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை சின்வார் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அடுத்தது ஹமாஸோட தலைமைக்கு யார் வர போகிறாங்க, அண்ட் அந்த இது எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. அண்ட் அது என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்றது சின்வாரோட உடல்நிலை குறித்து அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.